அது சொல்ல வாய் வெட்டி சொல்றாங்க. பேசவே கூடாது. நீங்க தான் தப்பா நினைச்சீங்க. இல்ல அங்கதான் வீரபாண்டி ஐயோ நன்னா தம்பி படிக்க வேண்டும் என்று அயலாடு சென்ற படிப்பில் எந்தவித குறையும் கிடையாது. எந்த குறையும் இல்லை. என்ன நல்ல முறையில் படிப்பை முடித்து விட்டு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, வந்த இடமெல்லாம் உனக்கு அழகான வழிகாட்டு. எப்படி ஒற்றுமையா இருக்கோம். வெளிநாடு போய் பணம் செலவு பண்ணி படிக்க வந்துக்கிறாரு. நம்ம நாட்டு படிப்புக்கும் அயல் நாட்டு படிக்க வித்தியாசம் பண்ணி பாக்குறோம். மூலாதாரமாக சுத்தினாரா கேட்டுப்பா ஐயா வெளிநாடு போய் படிச்சிருக்கீங்க. நாங்க கேக்குற ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? நான் சாதாரண கேள்வி தான் கேக்குறேங்க. சரிப்பா. ஒரு ஏக்கரா நிலம் இருக்குது. ஒரு பக்கம் சேடு ஓட்டிக்கிறோம், ஒரு பக்கம் நாத்து விட்டுக்கிறோம். ஒரு டசன் வாத்துக்குது. இந்த சேத்துல விட்டா சேத்துல மூட்டு போடுமா நாத்துல மூட்டு போடுமா சொல்லுங்க. ஓ ஓ சேத்தல மேய்கின்ற வாத்து சேச்சலதான் முட்டையிடும். நாத்தல மேய்கின்ற வாத்து நாத்தல தானே முட்டையிடும். இவதான் வெளிநாடு போய் படிச்சு வந்தாராம். அது சேத்திலும் போடாது நாத்திலும் போடாது சோத்து தாங்க முட்டு போடும். என்னடா கேள்வி கேக்குறா? அப்படியே நட்டார் முட்டான்னு வச்சிருவான். நீ மட்டும் தான் கேள்வி கேட்பியா? நானே கேள்வி கேப்பண்டா. கேள்வில கேட்கமா? கேள்விடா ஐயா. உங்களை நான் 2 கேள்வி கேட்க போறேன். அப்படியா? ஆமா ஐயா. நடு ரோட்ல ஒரு பெண்ணை கொலை பண்ணி போட்டாங்க. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். இது நாடு இருந்த விஷயமா இருக்கு. என்ன அந்த பெண்ணுடைய பாடி ரோட்ல தாண்டா கிடக்கும். போங்க அப்பா தான் படிச்சுட்டு வந்தீங்களா, படிச்சு கீஸ்ட்டு வந்தீங்களா போங்க. என்ன பேசுற? ஆமாங்க. என்னடா சொல்ற? பதில் தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்குங்க. தப்பு தப்பாலாம் பதில் சொல்லி அதேபடி அசிங்கப்பட்டுடாதீங்க. இல்லப்பா இல்ல நான் அதுக்கு பதில் நான் சொல்றேன் ஐயா. நடு ரோட்ல ஒரு பெண்ணை கொலை பண்ணி போட்டாங்க. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கும் தெரியுமா? ஜாக்கெட் உள்ளவே தாடி. ஓ இறந்து விட்டா போனோம்னு சொல்லுவாங்க. அது தெரியாது நம்மளுக்கு. செத்து விட்டாங்க. ஒரு முக்கியமான செய்தி, சந்தோஷமான செய்தி. எனக்கு ராணுவத்திலிருந்து அழைப்பு. அப்படியா? அதனால் இப்போது ராணுவம் சென்று ராணுவத்திலே பணிபுரிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அளவற்ற மகிழ்ச்சி. என்னுடைய தம்பிக்கு ராணுவத்தில் வேலை கிடைத்திருக்கிறது. அவர் படித்த படிப்புக்கு நல்லதொரு வேலை கிடைத்திருக்கிறது. தமிழ் குடும்பத்தை உங்கள் ராணுவத்தில் செல்ல என்றால் தம்பி சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது.